அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் அல்லாவின் அருளும் கருணையும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த மாதம் சாதாரண மாதமல்ல, இது துவாவின் மாதம், மன்னிப்பின் மாதம், மாற்றத்தின் மாதம். இந்த ரமலானின் எந்த ஒரு 7 நாட்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசீபாவை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது பலரால் அனுபவிக்கப்பட்ட முஜர்ரபான ஒரு அமல். எந்த ஒரு ஹாஜத்திற்காக வேண்டுமானாலும் இதை செய்யலாம். ரிஸ்க் அதிகரிக்க வேண்டுமா, வீட்டில் பரக்கத் வேண்டும் என்பதா, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வேண்டும் என்பதா, பிள்ளைகளின் நலன் வேண்டுமா, நோய் நீங்க வேண்டுமா, வேலை அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சி வேண்டுமா, திருமணத் தடைகள் அகல வேண்டுமா, திடீர் பிரச்சனைகள் தூரமாக வேண்டுமா, எந்த ஹாஜத்தாக இருந்தாலும் மனமுருகி அல்லாஹ்விடம் கேட்கும் இந்த அமல் ஒரு காரணமாக அமையும். இந்த அமலின் மையமாக இருப்பது புனிதமான குர்ஆனின் ஒரு மகத்தான அத்தியாயம். இந்த சூரா அல்லாவின் அர்ரஹ்மான் என்ற நாமத்தை எடுத்துரைக்கும், அவனுடைய அருட்கொடைகளை நினைவூட்டும் ஒரு அற்புதமான சூரா. இதில் மீண்டும் மீண்டும் فبأي آلاء ربكما تكذبان வரும் என்ற ஆயத் மனிதனையும் ஜின்னையும் அல்லாவின் நியாமத்துகளை நினைவூட்டுகிறது. இந்த சூறாவை 7 நாட்கள் தொடர்ந்து தினமும் ஒரே அமர்வில் 11 தடவை ஓத வேண்டும். இது தான் இந்த அமலின் முக்கிய நிபந்தனை. அமலை செய்யும் முன் உங்கள் வீட்டிலுள்ளவர்களிடம் தெரிவித்து வையுங்கள். நான் இவ்வளவு நேரம் அமர்ந்து ஓதப் போகிறேன், முடியும் வரை யாரும் என்னிடம் பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள். நீங்கள் அமைதியான ஒரு இடத்தில் உட்கார்ந்து முழு கவனத்துடன் உலக சிந்தனைகளை விட்டு விலகி அல்லாவின் நினைவில் மூழ்கி இந்த சூறாவை 11 தடவை ஓத வேண்டும். நடுவில் பேசக்கூடாது, மொபைல் பயன்படுத்தக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது. ஒரே நியத், ஒரே சிந்தனை. அல்லாஹ்விடம் உங்கள் தேவையை முன்வைத்து அவன் அருளை நாடும் மனநிலை வேண்டும். பெண்கள் இந்த அமலை செய்யும்போது 7 நாட்கள் தொடர்ந்து இடையராது செய்யும்படி முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். நடுவில் விடுபடக்கூடாது. 7 நாட்கள் தொடர்ந்து தினமும் 11 தடவை ஓதிவிட்டு அதன் பின் மனமுருகி துவா செய்யுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்திலிருந்து தானாகவே ஒரு துவா எழும். ஏனெனில் நீண்ட நேரம் ஒரே அமர்வில் அல்லாவின் வார்த்தைகளை ஓதிய பிறகு மனம் மென்மையாகும், கண்கள் கலங்கும், இதயம் பணிவடையும். அந்த நிலையில் செய்யப்படும் துவாவை அல்லாஹ் விரும்புகிறான். ரிஸ்க் குறைவாக இருக்கிறது என்று கவலைப்படுபவர்கள், கடனில் சிக்கியவர்கள், கோர்ட் வழக்குகள், போலீஸ் பிரச்சனைகள், வேலை இடத்தில் தொந்தரவுகள், வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் சண்டை, பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து அச்சம், இவ்வாறான எந்த சிக்கலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அதனை தீர்க்க முடியாததில்லை. நாம் காரணத்தை பிடிக்க வேண்டும். இந்த வசீபா ஒரு காரணம் மட்டுமே, தீர்வு தருபவன் அல்லாஹ் மட்டுமே. நம் நம்பிக்கை முழுமையாக அவன் மீது இருக்க வேண்டும். இந்த அமலை செய்யும் போது அதிகமாக திக்ர் செய்து உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். أستغفر الله سبحان الله الحمد لله الله أكبر لا إله إلا الله أستغفر الله سبحان الله الحمد لله الله أكبر لا إله إلا الله என்று அதிகமாக சொல்லுங்கள். இந்த திக்ர்கள் உங்கள் மனதை சுத்தப்படுத்தும். அதன் பின் சூறாவை ஓதுங்கள். ஓதி முடித்த பின் இரு கைகளையும் உயர்த்தி கண்கள் கலங்கியபடி அல்லாஹ்விடம் கேளுங்கள். உங்கள் ஹாஜத்தை தெளிவாக முன்வையுங்கள். அவன் ரப்புல் ஆலமீன், அவன் கரீம், அவன் ரஹ்மான், அவன் பதில் அளிக்கிறான். அன்பானவர்களே, இந்த மாதம் கடந்து போகும் முன் நாம் மாற்றம் அடைய வேண்டும். இந்த 7 நாள் அமலை செய்து உங்கள் வாழ்க்கையில் அல்லாவின் அருளை அனுபவியுங்கள். உங்கள் அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிருங்கள். நல்லதை பகிர்வது ஒரு சதகா ஜாரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள்.